கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எபேசியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, புதிய மனுஷனை தரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த புதிய மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தேவ சாயலாக நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவ சாயலே படைக்கப்பட்டதை நம்ம உணரவில்லை, நம்ம மறந்து விட்டோம். நம்ம மனித சாயலே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், உலக சாயலே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை திருப்பி சொல்கிறார். அதான் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், மெய்யான நீதியிலும் பரிசுத்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாதான் புதிய மனிதன் அப்படின்னு சொல்றாரு. தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதை, தேவ சாயலாக படைக்கப்பட்டதை நம்ம எப்ப உணர்றோமோ, நான் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனை போல நடப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனை போல பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், தேவனை போல அடையாள அற்புதங்களுக்காக செய்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய அழைப்பு நோக்கமாகதான் அப்படின்னா புதிய மனிதனாக மாறிவிடுவோம். பழைய ஒளிந்து போயினேன், எல்லாம் புதிதாயின அப்படின்னா அந்த புதிய மனிதனாக மாறிவிடுவோம். அப்ப தேவ சாயல்னா என்ன? தேவ சாயல்னா என்னன்னா மெய்யான நீதி பரிசுத்தம். மெய்யான நீதினா என்ன? ஆமானா ஆமா, இல்லைன்னா இல்லை. என் பிள்ளை செஞ்சா ரைட்டு, அடுத்த வீட்டு பிள்ளை செஞ்சா தப்பு. எனக்கு வேண்டியவன் செஞ்சா ரைட்டு, அடுத்தவன் செஞ்சா தப்பு. அப்படி நம்ம இருக்கிறோமா? அதான் மெய்யான நீதினா என்ன? என்னன்னா தப்புனா தப்பு தான், ரைட்னா ரைட்டு தான். அதான் எடைகள், ஒரே தராசு, ஒரே விதமான எடைகள்கள் உங்க பையில இருக்கணும் அப்படின்னு படிக்கிறோம் நம்ம. அப்ப மெய்யான நீதினாக யார் செஞ்சா தப்புனா தவறுனா அதை சொல்ல வேண்டும் நம்ம. அதை உங்ககிட்ட சொன்னா தவறாயிருவோம். மேல் அதிகாரிகள் வந்து நம்ம தவறு செய்ய நிர்பந்திப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எப்படி நம்ம ஏத்து நிக்கிறது? நீ தப்பு பண்றோமா? முடிஞ்சா நம்ம நிக்கலாம், இல்லாட்டி தேவத்தை விட்டுருணும். தேவனே என்ன பாதுகாத்துக்கீங்க அட்டவேணும் போது தேவன் அதிர்புறமா பாதுகாத்துக் கொள்வார். தேவ நீதியிலும் பரிசுத்தத்திலும். அப்ப தேவ சாயல் எங்க விடணும்னா மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தான் விளங்கும். அதுதான் நம்ம புதிய மனிதனாக மாற்றப்படுவோம். புதிய மனிதனாக மாறுவதுன்னா வேற எதுவுமே கிடையாது. தேவ நீதியிலும் தேவன் விரும்பும் பரிசுத்திலும் நடக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தேவ சாயலாக மாறிவிடுவோம். தேவ சாயலாக படைக்கப்பட்டதை உணர்ந்து விடுவோம். நம்ம எல்லாமே தேவ சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா உள்ள புகுந்த பிரச்சனைகளால் தான் நம்ம தேவ சாயலை இழந்து விட்டோம். அதை திருப்பி பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு, நமக்காக பாடுபட்டாரு, நமக்காக சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு, பிதாவை நான் உலகத்துல அமர்ந்திருக்காரு. சுவிசேஷம் எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்காகனா தேவ நீதியில் மெய்யான நீதியில் நடப்பதற்காக, தேவன் நமக்கு வைத்திருக்கும் பரிசுத்தை பெற்றுக் கொள்வதற்காக. அப்படி பெற்றுக்கொண்டதுல நடப்போம் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சு முடிவெடுத்ததுல நிலைத்து நின்று வச்சுக்கீங்களே, தேவ சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதன் நம்மதான். அதை உணர்ந்து விடுவோம். நம்ம தேவ சாயலா உங்களை பார்ப்பவர்கள் தேவனை பார்ப்பார்கள், உங்களை பார்ப்பவர்கள் பிதாவை பார்ப்பார்கள், இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். எப்பேற்பட்ட ஒரு அழைப்பு பார்த்தீங்களாங்க நமக்கு. கர்த்தர் நம்மளை அழைக்கிறார், அழைத்த உண்மையுள்ளவர். ஆமென். எங்களை அதிகமாக அன்பிப்பவர்களோ பிதாவே, தேவ சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனை கருத்துக் கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. மெய்யான நீதியிலும் நீர் விரும்பும் பரிசுத்திலும் நாங்கள் நடக்கும்போது நாங்கள் புதிய மனிதனாக மாறுவோம் என்பதற்கான நன்றி ஆண்டவரே. நாங்கள் மெய்யான நீதியிலும் பரிசுத்தில் நடப்போம் என்று தீர்மானிக்கிறோம் அப்பா. எட்ட தீர்மானத்தில் நிலைத்து நிற்க உதவும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நீர் வைத்திருக்கும் நீர் விரும்பும் தேவ சாயலான புதிய மனிதனை தரித்துக் கொள்வதற்கு அழைப்பதற்கான நன்றியானவர். தேவ சாயலாக படைக்கப்பட்டதை உணர்ந்து அந்த நிலையிலே நிலைத்து நிற்க உதவும் அப்பா. மெய்யான நீதியிலும் நீர் விரும்பும் பரிசுத்திலும் அந்த பிள்ளைகள் நிலைத்து நிற்கட்டும் அப்பா. குடும்பத்தில் வாழ்வு பிள்ளைகள் நீர் விரும்பும் பரிசுத்திற்கும் நேராக நடக்கட்டும் ஆண்டவரே. பரிசு குறைச்சலான காரியங்கள் எண்ணங்கள் எதுவும் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மெய்யான நீதியிலே நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.